ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணுறோம். அது விசிபிள் ஆகுதான்னு சொல்லுங்கள். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் என்னென்ன பார்த்தோன்னு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? இல்லை அதை ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிடலாமா? எல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் இதை ரிவிஷன் பண்ணிடலாம். அப்படின்னாக்கா ஒரு கோ த்ரூ மாதிரி பண்ணிடலாம். ஓகேவா? சார்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஓகே ரைட். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் செஷன் போகும். ஓகேவா? ஓகே, ஓகே ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்கெட்ச் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எந்த மாதிரி ஃபைலை ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஸ்கெட்ச் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போகணும். ஸ்கெட்ச் கொடுத்துட்டு நான் பிளெயினை செலக்ட் பண்ணுறேன். பிளெயினை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் அந்த பிளெயினில் இதை ஒரு ப்ரொஃபைலை ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான டூல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நார்மலாக ஒரு லைன் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறீங்க. ஒரு லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம எதை பேஸ் பண்ணி ரன் பண்ணுவோம், க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா அதோட டைமென்ஷன்ஸ் அண்டு ஜியாமெட்ரி. அது என்ன ஜியாமெட்ரியில் இருக்குது, அது என்ன டைமென்ஷனில் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு வந்து 121 இருக்குது. இதை வந்து அதோட டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுது. இதே அந்த கர்சருக்கு பக்கத்தில் பென்சில் மாதிரி இருக்கிறது பக்கத்தில் எல்லோ கலரில் ஒரு மைனஸ் போட்டிருக்கோம். அதை வந்து ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஹரிசாண்டல் ஜியாமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஜியாமெட்ரியை பேஸ் பண்ணி இது ரெண்டையும் பேஸ் பண்ணி இந்த லைனை வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு ப்ரொஃபைல் கம்ப்ளீட் ஆகிடுச்சுனாக்க அதோட கலர் வந்து அதில் இருக்கிற அந்த கலர் வந்து ஃபுல்லாக நமக்கு கிரே கலரில் மாறிடும். ஸோ அப்படி மாறிடுச்சு அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டு ப்ரொஃபைலாக இருக்குது அப்படின்னு. ஓகேவா? அதே மாதிரி இந்த ப்ரொஃபைலோட கலர் இருக்குல்ல, நம்ம ட்ரா பண்ணுற அந்த லைனோட கலர் வந்து ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னாக்க அதை பார்ஷியலி கன்ஸ்ட்ரைன்டு ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபுல்லாக கன்ஸ்ட்ரைன் ஆகணும்னா நம்ம என்ன கலரில் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா பிளாக் கலரில் ஐடென்டிஃபை பண்ணுச்சுன்னா இந்த ப்ரொஃபைல் வந்து ஃபுல்லாக கன்ஸ்ட்ரைன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஓகேவா? இந்த கன்ஸ்ட்ரைன் அப்படிங்கிறது என்னன்னாக்க நம்ம அதை ஸ்டேபிளாக ஒரு பாயிண்ட்ல ஸ்டேபிளாக இருக்கிறது, அதோட பொசிஷன் வந்து ஃப்ளோட் ஆகாது, ஃபிக்ஸ்டாக இருக்குது, அதோட பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் இதில் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். அது அப்படி ஆயிடுச்சுன்னா அது பிளாக் கலரில் மாறிடும். ஓகேவா? ஓகே, நான் இதில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு நான் இதில் இருக்கிற டூல்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இதை எல்லாத்தையும் நான் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு டைமென்ஷன்ஸ் மேக் பண்ணுறேன். ஸ்மால் டைமென்ஷன் கொடுத்துட்டு டைமென்ஷன் இந்த ஹோலுக்கு டயாமீட்டர் வந்து கொடுக்குறேன் 10. அண்ட் தென் இந்த ரெக்டாங்கிளோட விட்த். ஓகே, இப்போ இதுக்கு வந்து இந்த ப்ரொஃபைலுக்கு தேவையான இந்த ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்கு, பேசிக் டைமென்ஷன்ஸ். இப்போ இதெல்லாம் பொசிஷன் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த இந்த ப்ரொஃபைலை வந்து நம்மளால் மூவ் பண்ண முடியும். அப்படி மூவ் ஆகுது அப்படின்னா அது பார்ஷியலி கன்ஸ்ட்ரைன்டு ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரொஃபைலில் எந்த ஒரு சேஞ்சஸுமே நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப தான் அது வந்து ஃபுல்லி டிஃபைன்டு ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா?
ஸோ அது மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று டைமென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணலாம், இன்னொன்று ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி டைமென்ஷன் கொடுத்து போகிறது. டைமென்ஷன் கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி ட்ரா பண்ணுறது ஒன்று, ட்ரா பண்ணதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணி அதுக்கான டைமென்ஷன்ஸை நம்ம மேக் பண்ணுறது ஒன்று. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த சர்க்கிளை இந்த லைன் வரைக்கும் ரிலேட் பண்ணுறேன். இதுல இருந்து எவ்வளோ டிஸ்டன்சிங்கில் இருக்குது அப்படிங்கிறத கொடுக்குறேன். சேம் இந்த ப்ரொஃபைல். ஸோ இப்போ இந்த கீழே இருக்கிற இந்த பாட்டம் ப்ரொஃபைல் மட்டும் பாருங்க பிளாக் கலர்ல மாறி இருக்கும். ஸோ இது என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்னு, இந்த ப்ரொஃபைல் வந்து ஃபுல்லாக கன்ஸ்ட்ரைன் ஆயிருக்கு, மற்ற ப்ரொஃபைல்லாம் பார்சியலி கன்ஸ்ட்ரைன் ஆயிருக்கு. இந்த ப்ரொஃபைல், இந்த லைன், வெர்டிக்கல் லைன்ஸ், இந்த சர்க்கிள் எல்லாமே பார்சியலாக கன்ஸ்ட்ரைன் ஆயிருக்கு அப்படின்னு. ஓகேவா? ஸோ இதையும் நம்ம கன்ஸ்ட்ரைன் பண்ணோம்னா ஃபுல்லாக எல்லாத்தோட பொசிஷனையும் அரெஸ்ட் பண்ணணும்னாக்க ஓகே, எல்லா ப்ரொஃபைலுமே ஃபுல்லாக டிஃபைன் ஆகிடும். ஓகேவா? இப்போ இதோட டைமென்ஷன் கொடுத்த உடனே இந்த ப்ரொஃபைலை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம மேனெல்லாம் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் வந்து மூவ் ஆகாது. ஓகேவா? ஓகே, இது வந்து பார்சியலி கன்ஸ்ட்ரைன்டு ப்ரொஃபைல் அண்ட் ஃபுல்லி கன்ஸ்ட்ரைன்டு ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஓவர் கன்ஸ்ட்ரைன்டு ப்ரொஃபைல் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ப்ரொஃபைலுக்கு 2 இல்லை 3 டைமென்ஷன்ஸ் வந்து ஒரே டைம்ல கொடுத்தாங்க, அது ஓவர் கன்ஸ்ட்ரைன்டு ப்ரொஃபைலாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லோ கலர்ல இருக்கிற டைமென்ஷன்ஸ், இதுல டைமென்ஷன் ட்ரிவன் அப்படின்னு கொடுத்தோம்னாக்க அந்த டைமென்ஷன் தான் அதோட பேஸ் டைமென்ஷனாகவும் எடுத்துக்கும். ஸோ அது வந்து ஓவர் கன்ஸ்ட்ரைனா இது பண்ணிக்காது, ரெஃபரன்ஸ் மட்டும் நம்ம வச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, இதே நம்ம இந்த டைமென்ஷனை டிரைவிங் டைமென்ஷனாக கொடுத்தோம் அப்படின்னாக்க பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கெட்ச் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு ஓவர் கன்ஸ்ட்ரைண்டா ஆகும். ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம், ரெண்டுல ஏதாவது ஒரு டைமென்ஷன் வந்து நம்ம டெலிட் பண்ணுறோம். இது டைமென்ஷன். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து ப்ரொஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ப்ரொஃபைல்ஸையுமே நம்ம பார்த்துருப்போம். இப்போ எல்லா மெத்தட்லேயும் பேசிக் டூல்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து லைன் பார்த்துட்டோம், இப்போ சர்க்கிள் பார்த்துருந்தோம். அடுத்து இதில் கொடுத்துருக்கோம் அந்த ப்ரொசீஜர் பேஸ் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸ் எந்த இடத்துல பாயிண்ட் பண்ணணும், அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு மெத்தடுக்கும் 2 பாயிண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது, 3 பாயிண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது, இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணுறோம். நான் வந்து சென்டர் பாயிண்ட், சென்டர்டு ரெக்டாங்கிள் பண்ணுறேன். இதுக்கான டைமென்ஷனை நம்ம கிரியேட் பண்ணும்போது போட்டுக்கலாம், இல்லை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணி நம்ம டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ரெக்டாங்கிள் டூல். தென் சொல்லுப்பா. ஸ்க்ரீன் விசிபிள் ஆகல சார். ஸ்க்ரீன் விசிபிள் ஆகலையா? எஸ் சார். இல்லைங்க சார், தெரியுது. தெரியுதா? ஓகே ஓகே. நீங்க செக் பண்ணி பாருங்க, இல்லாட்டி வெளியே வந்து விடுவாங்க. சார் எனக்கும் விசிபிள் ஆகுது. விசிபிள் ஆகலையா? ரீகனெக்ட் பண்ணி பாருங்கப்பா. ஓகே சார். இங்க விசிபிள் ஆகுது பாருங்க. ரீகனெக்ட் பண்ணிட்டு சொல்லுங்கப்பா. சொல்லுங்க, ஆளுங்க கூப்பிடுங்க. சார் அந்த யூஎஸ்சிங்கிறத கிளிக் பண்ணா விசிபிள் ஆகுதுங்க சார். ஓகேப்பா.
அவங்க வேற அதாவது ஏதாவது நேம் நீங்க வச்சு கிளிக் பண்ணிருப்பாங்க. அதாவது மெம்பர் பார்ட்டிசிபென்ட் வேற பார்ட்டிசிபென்ட்ல நீங்க கிளிக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல் மட்டும்தான் தெரியும். நீங்க வந்து யூசிஎஸ் ஏபிஎஸ் அப்படிங்கறதுல வந்து அந்த ப்ரொஃபைல்ல வந்து கிளிக் பண்ணீங்கன்னா தான் இந்த விண்டோ உங்களுக்கு விசிபிளா தெரியும். ஓகேவா? ஸ்கிரீன் பாத்துட்டீங்களா? எஸ் சார். ஓகே ஓகே ரெக்டாங்கிள் பார்த்துட்டோம். ரெக்டாங்கிள்ல மற்ற டைப் எல்லாமே சேம் தான். இதுல எக்ஸப்ட் கடைசியா இருக்கிற அந்த பேரலோகிராம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். என்ன அப்படின்னா சம் இன்க்ளினேஷன்ல ஒரு ரெக்டாங்கிள ட்ரா பண்ணும். பேரலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ப்ரொஃபைலுக்கு. ஸ்க்ரீனே வரல சார். ஸ்க்ரீன் யூசிஎஸ் அப்படிங்கிற இதை வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த பார்ட்டிசிபெண்ட்டை கிளிக் பண்ணுங்க. அதுல இல்ல 2 சார், இருக்கும். அதுல கூட எதுவும் வரல சார். சார் வரல சார். இன்னொரு APS 2 இருக்கு. சார் 2 இருக்குப்பா. சார் ரெண்டுத்துலயும் ப்ரொஃபைல் வந்து யூயூன்னு தான் சார் இருக்கு. ரெண்டுத்துலயும் ப்ரொஃபைல் யூயூன்னு தான் சார் இருக்கு. ப்ரொஃபைல் மட்டும் யாரும் தெரியல சார். எனக்கு சார். சார் எனக்கு சார் சார் அது பின் பண்ணா வருதுங்க சார். ஏபிஎஸ்ங்கிறத பின் பண்ணா மட்டும் வருதுங்க சார். இல்லைன்னா நோ மோர் வேர்ல்டுன்னு இருக்கிறது வந்து கரெக்டா இருக்குங்க சார். அதுக்கு வருதுங்க. நீங்க வந்து அந்த ஸ்கிரீன் தெரியறத யூசிஎஸ் ஏபிஎஸ் அப்படிங்கறத பின் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்கிரீன் தெரியும். இல்லனா அந்த டைம்ல யாரு பேசுறாங்களோ அவங்களோட ப்ரொஃபைல் தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? சார் முன்ன வந்து பின் பண்ணும்போது வந்துச்சு சார். இப்போ வந்து ப்ரொஃபைல் வந்து யூயூ தான் சார் காட்டுது எனக்கு. ஆமா சார், யூயூன்னு தான் சார் இருக்கு. ஸ்கிரீன் இல்ல சார். முன்ன வந்து நான் பின் பண்ணி இல்ல சார். இப்போ வந்து அதுதான் இப்போ வந்து யூசிஎஸ் ஏபிஎஸ் ஐடி இருக்கும். அதை பின் பண்ணீங்கன்னாவே நீங்க அதை பின் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அந்த இது ஸ்கிரீன் வரும். அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா பண்ணலாம். வேற எதை மாத்த வேணும். சார் ரெண்டுமே யூயூன்னு சார் இருக்கு. ரெண்டுமேவா? சார் வருது சார். ஃபர்ஸ்ட் ஒன் யூசிஎஸ் பின் பண்ண சொல்லுங்க சார். சார் வந்துருச்சு சார். வந்துருச்சா? ஓகே. அதை அன்பின் பண்ணாதீங்க ஸ்கிரீனை. ஓகேவா? சார் சொல்லுங்க சார். ஸ்லோவாவே போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். ஸ்டெப் பை ஸ்டெப் ஓகேங்க சார். ஓகே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்லோவாவே போங்க, ஒன்றும் ப்ராப்ளம். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே, எல்லாருக்கும் ஸ்கிரீன் விசிபிளா தெரியுதுல்லப்பா? எஸ் சார். ஓகேப்பா. ஓகே இப்போ நம்ம பார்க்கறது வந்து பேரலோகிராம் அப்படிங்கிற ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைல் வந்து ரெக்டாங்கிள் மாதிரி தான் பண்ணுவோம். பட் கொஞ்சம் இன்க்ளைன்ட் ஆயிருக்கும். ஆப்போசிட் லைன்ஸ் வந்து பேரலா இருக்கும். ஓகேவா? அதனால பேரலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரொஃபைலுக்கு ஃபர்ஸ்ட் நான் அந்த ஹரிசாண்டல் லைனோட லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். எனக்கு 50க்கு ஒரு 30 அந்த ரேஞ்சில் வேணும் அப்படின்னாக்க 50 கொடுத்துட்டு கொடுக்குறேன். அடுத்தது பர்டிகுலர் ஆங்கிளில் எனக்கு வேணும், இந்த ஆங்கிளில் வேணும் அப்படின்னா நம்ம ஆங்கிள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், என்னோட இன்னொரு லைனோட லென்த்து கொடுக்குறேன். ஓகேவா? இதை வந்து பேரலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது வந்து ஸ்லாட்டிங் டூல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்லாட் கட் பண்ணுற மாதிரி ப்ரொஃபைல்ஸை வந்து இதில் ஏட் பண்ணுவோம். ஸோ அதில் நார்மலாக யூஸ் பண்ணுறது
ஸ்லாட்டு. இந்த ஸ்ட்ரைட் ஸ்லாட்ல ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் வரைக்கும் ஒரு 2 பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி கொடுக்குறது வந்து. இன்னொன்று மிட் பாயிண்ட்லேருந்து கிரியேட் பண்ணுறது ஒரு மெத்தடு. ஸோ இப்போ நான் அந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட் மெத்தடு. செகண்ட் மெத்தட் என்னன்னா சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு அதுலேருந்து எண்டு பாயிண்ட்டுக்கு எவ்வளோ லென்த் இருக்குதுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட டெப்த் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுப்போம். ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து இதுலயே ஒரு ஆர்க் ஷேப்ல ப்ரொஃபைல் வந்து கர்வ் பண்ண மாதிரி இருக்கும், ரெவல்யூட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த ப்ரொஃபைலை வந்து பெண்டு பண்ண மாதிரி இருக்கும், அந்த ஷேப் மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு இருக்கிறது. அதுக்கு நம்ம ஆர்க் கிரியேட் பண்ணுற மாதிரி இந்த ப்ரொஃபைலிங் ஜென்ரேட் பண்ணணும். எப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சுட்டு செகண்ட் பாயிண்ட் வச்சுட்டு இது எவ்வளோ ரேடியஸில் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவோம். ஸோ எனக்கு எவ்வளோ ரேடியஸ் வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட வித்தை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆகும், இதை வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆகும், இதை செகண்ட் பாயிண்ட் ஆகும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான வித் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து தேர்டாக நம்ம சூஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மெத்தட்ல என்ன அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் சென்டர் பாயிண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதோட ரேடியஸ், அந்த பிக்சர்களோட ரேடியஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதோட வித்தை கொடுப்போம். ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட்ல ஆர்க்கை ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வித்தை போடுவோம், ஆர்க்கை ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வித்து போடுவோம். சென்டர் பாயிண்ட்டை நம்ம டிஃபைன் பண்ண மாட்டோம். இந்த மெத்தட்ல நமக்கு சென்டர் பாயிண்ட் தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ சென்டர் பாயிண்ட் தெரியாம வெறும் ரேடியஸ் மட்டும் தான் தெரியும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி எனக்கு இந்த ரேடியஸ்ல வேணும் அப்படின்னாக்க நம்ம செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்மளோட அப்ளிகேஷன் வைஸ், நம்மளோட ரிக்குயர்மெண்ட் வைஸ் நம்ம எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஆர்க் கிரியேட் பண்ணுவோம். ஆர்க்குக்கும் சேம் ப்ரொசீஜர், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு தேர்ட் வந்து அதோட ரேடியஸை இண்டிகேட் பண்ற மாதிரி வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் டைப்ல யூஸ் பண்ணி ஆர்க் கிரியேட் பண்றது. ஸோ நம்ம இந்த ஆர்க்கில் பார்க்குற இதே பேசிக்கை வச்சு தான் நம்ம இந்த ஸ்லாட் ஸ்ட்ரைட் ஸ்லாட் பண்ணுவோம், சர்க்குலர் ஸ்லாட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, அடுத்தது பாலிகன்ஸ். பாலிகன்ஸ் எப்படி ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதுல வந்து பாலிக்கு எதெல்லாம் நம்ம பாலிகான் அப்படின்னு சொல்லுவோம்னா 3 and above சைட்ஸ் இருக்கிற அந்த ப்ரொஃபைலை வந்து பாலிகான்னு சொல்லுவோம். க்ளோஸ்டு ப்ரொஃபைலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இப்போ ப்ரொஃபைல் இருக்குன்னா இதை நம்ம பாலிகான்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இதோட சைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன், ஒரு டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல இருக்கு. ஸோ ஒரு ப்ரொஃபைலுக்கும் இன்னொரு ப்ரொஃபைலுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஸும் இல்லை, ஜஸ்ட் கோயின்சைட் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது மாதிரி இருக்கிறத வந்து நம்ம பாலிகான் அப்படின்னு சொல்ல முடியாது. பாலிகான் அப்படின்னம்னாக்க அதோட எல்லா சைட்ஸுமே ஒரே டைமென்ஷன்ல இருக்கும். ஒரு ப்ரொஃபைல் இன்னொரு ப்ரொஃபைலுக்கும் பர்டிகுலர் ரிலேஷன் இருக்கும். இவ்வளோ ஆங்கிள் இந்த ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு, இந்த ப்ரொஃபைல் வந்து அலைன் ஆயிருக்கு அப்படிங்கிற ரிலேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம பாலிகான் அப்படின்னு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு இப்போ ஃபர்ஸ்ட் த்ரீ சைடில் கொடுத்து கிரியேட் பண்ணுறோம்.
ஸோ இப்போ எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள் வந்து 3 லைனோட லென்த்துமே சேமாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த 2 ப்ரொஃபைலுக்கு இருக்கிற ஆங்கிள், இந்த ப்ரொஃபைலுக்கு இருக்கிற ஆங்கிள், இந்த 2 ப்ரொஃபைலுக்கு இருக்கிற ஆங்கிள் 3மே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இதே மாதிரியான கண்டிஷன்ஸ் தான் பாலிகானில் நீங்கள் 4 சைட் இருந்தாலும் சரி, இல்லை 5 சைட் கொடுத்தீங்கனாலும் சரி, இல்லை 6 சைட் கொடுத்தீங்கனாலும் சரி, 6 சைட் கொடுத்தீங்கனாலும் இதே மாதிரியான கண்டிஷன் வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? இதுதான் பாலிகானுக்கும் நார்மல் ப்ரொஃபைலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். நம்பர் ஆஃப் சைட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். க்ளோஸ்டு ப்ரொஃபைலில் அந்த ப்ரொஃபைல் வந்து க்ளோஸ்டாக தான் இருக்கணும். ஓப்பன்டு ப்ரொஃபைலாக இருந்துச்சுன்னா அது பாலிகான் அப்படின்னு மாறும். இப்போ இங்கே ஒரு ஹெக்ஸாகான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஹெக்ஸாகானலுக்கும் சேம் பார்த்தீங்கன்னா இதோட லைன்ஸ், எல்லா லைன்ஸுமே நம்பர் ஆஃப் சைடு எத்தனை இருக்கோ எல்லா சைட்ஸுமே ஈக்குவல் டைமென்ஷனில் இருக்கும். அதே மாதிரி ஒரு ப்ரொஃபைலுக்கும் இன்னொரு ப்ரொஃபைலுக்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ தட் அதை வந்து பாலிகான் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி 1024 வரைக்கும் நம்ம நம்பர் ஆஃப் சைட்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். மினிமம் 3, மேக்ஸிமம் 1025. ஓகே, பிகாஸ் நமக்கு ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கு மினிமம் 3 அண்ட் அபவ் ப்ரொஃபைல்ஸ் வந்து தேவை. க்ளோஸ்டு ப்ரொஃபைலாக நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் இப்படி ட்ரா பண்ணுறீங்கன்னா இந்த 2 லைனை வச்சு ஒரு க்ளோஸ்டு ப்ரொஃபைலை வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு 3வது ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் அது க்ளோஸ்டு ப்ரொஃபைலாக சேஞ்ச் ஆகும், கன்வெர்ட் ஆகும். அண்ட் தென் ஒரு சர்க்கிளுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம். சர்க்கிளோட ஃபார்முலாவை ஸ்டடி பண்ணியிருந்தீங்கன்னா பைக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த பையோட வேல்யூ ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணது அந்த 1024ங்கிற வேல்யூ அதில் வரும். ஓகேவா? ஸோ அது மாதிரியான ரெஃபரன்ஸ்லேருந்து எடுத்து தான் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் 1024க்கு மேலே நம்ம பாலிகன்ஸோட சைட்ஸ் கிடையாது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் எலிப்ஸ். சாரி, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ப்ளைன். ஸ்ப்ளைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ப்ளைனை நம்ம ஒரு கன்ஸ்ட்ரைன்டு ப்ரொஃபைலாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு ஒரே ஒரு மெத்தடு, அந்த ஸ்ப்ளைனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பாயிண்ட்ஸை வந்து டிஃபைன் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ரொஃபைலை வந்து நம்ம கன்ஸ்ட்ரைண்டாக மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு ப்ரொஃபைல் இருக்குன்னாக்க இந்த இடத்துல நான் எந்த ஒரு ரேடியஸையும் இதுக்கு போய் நான் மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ், இதில் வந்து 3 பாயிண்ட் இருக்குது. இந்த ப்ரொஃபைலுக்கு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 3 பாயிண்ட்ஸுக்கும் நான் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அரெஸ்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு உண்டான டைமென்ஷன்ஸை கொடுப்போம். ஓகேவா?
இந்த ப்ரொஃபைலோட ஒரு வெர்டிக்கல் மோஷனையே நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக கன்ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஸ்ப்ளைன் வந்து ஃபுல்லாக கன்ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஸ்ப்ளைன் வந்து ரேடியஸில் மென்ஷன் முடியாது அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இதை எதை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணணும், ஃபுல்லாக கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அதோட பாயிண்ட்ஸை அரெஸ்ட் பண்ணுறது மூலயமா அதை கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் as ஸ்டைல் ஸ்ப்ளைன் அப்படிங்கிறதுக்கு நம்ம அதே மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ளைனுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அந்த டேஞ்சன்சி அந்த வேரியேஷனும் இதில் அதிகமாக இருக்கும். சாரி, இதில் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அதில் இருக்கிற அளவுக்கு வேரியேஷன்ஸ் வந்து அதிகம் இருக்காது. ஓகேவா? இதுக்கும் சேமஸ் நம்ம பாயிண்ட்டை இதோட அரெஸ்ட் பண்ணுறது மூலிமா, ஆர்கன் பாயிண்ட்லேருந்து இந்த ப்ரொஃபைலோட பாயிண்ட்டை அரெஸ்ட் பண்ணுறது மூலிமா நம்ம இதை கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க அந்த ப்ரொஃபைல் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னாக்க ஒரு 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 சர்ஃபேஸ் பேஸ் பண்ண ப்ரொஃபைலுக்குள்ள மேக்ஸிமம் வந்து ஸ்ப்ளைன் தான் யூஸ் பண்ணுவீங்க. சர்ஃபேஸ் டிசைன் பண்ண ப்ரொஃபைல்ஸ்க்கு அது மாதிரியான ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்ப்ளைன்ஸை வந்து அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்கெட்சில் வந்து இந்த ஸ்ப்ளைனோட பேசிக்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. எந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் ஸ்ப்ளைன் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது, இந்த ஸ்ப்ளைனுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வச்சு போடுவோம். நார்த் ஸ்ப்ளைனுக்கு பாயிண்ட்ஸ் வந்து அந்த ஸ்ப்ளைன் மேலேயே அந்த ப்ரொஃபைல் மேலேயே பாயிண்ட்டு பிளேஸ் ஆகும். ஸ்டைல்டு ஸ்ப்ளைனுக்கு அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி டேஞ்சென்ட்டாக அந்த ப்ரொஃபைல் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து எலிப்ஸ். எலிப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நம்ம யூஸ்வலாக நம்ம மெஷர் பண்ணுறது மேஜர் ரேடியஸ் அண்ட் மைனர் ரேடியஸ், மேஜர் டயாமீட்டர் இல்லைனா மைனர் டயாமீட்டர். ஓகேவா? இந்த மாதிரி டயாமீட்டரில் இது பண்ணுவோம், இல்லைனாக்க ரேடியஸில் மெஷர் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது மேஜர் ரேடியஸ் கொடுக்குறேன், மேஜர் ரேடியஸ் கொடுத்துட்டு மைனர் ரேடியஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த மேஜர் ரேடியஸ் மைனர் ரேடியஸை நம்ம இதில் மென்ஷன் பண்ணிடுறோம். அதை பேஸ் பண்ணி ஒரு எலிப்டிக்கல் சர்க்கிள் வந்து கிரியேட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஆர்க் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எலிப்டிக்கல் ஆர்க்குக்கு சேம் ஃபார்முலா, சேம் ப்ரொசீஜர் தான். ஒரு ஸ்டெப் அதிகமாக பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு மேஜர் ரேடியஸ் கொடுத்துருவீங்க, கொடுத்துட்டு மைனர் ரேடியஸ் கொடுத்துட்டு அந்த ஆர்க் வந்து எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணும், எந்த இடத்துல எண்ட் ஆகணும் அப்படிங்கிறத பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இந்த பாயிண்ட் வரைக்கும் நான் கன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே, இது மாதிரி வேரியஸ் ப்ரொஃபைல்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, இது மாதிரியான ப்ரொஃபைல்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரொஃபைல்ஸை
எடிட் பண்ணுறதுக்கு, மாடிஃபை பண்ணுறதுக்கு, இல்லை அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த நெக்ஸ்ட் இருக்கிற இந்த டூல்ஸ். இது எல்லாமே மாடிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ், இன்க்ளூடிங் திஸ். இந்த ஸ்கெட்ச், ஃபில்லட் அண்ட் சாப்டர் அப்படிங்கிற டூலும் அந்த மாடிஃபிகேஷனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம இந்த எட்ஜஸை ஸ்மூத்தன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபில்லட் அண்டு சாம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபில்லட் எடுக்கிறோம் அப்படின்னா கர்வ்டு ஷேப்பாக வரும், கிரியேட் ஆகும். அதுவே சாம்பர் எடுக்கிறோம் அப்படின்னாக்க நமக்கு லீனியர் ஷேப்பாக கிரியேட் ஆகும். அதாவது ஸ்ட்ரைக் அப் பண்ண மாதிரி இந்த மாதிரி கர்வ்டு செக்ஷன் இல்லாமல் ஒரு லீனியர் செக்ஷனாக நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? இதுதான் இந்த ஃபில்லட்டுக்கும் சாம்பரிங்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இதில் வந்து ஃபில்லட் எடுக்கிறோன்னா அதுக்கு நம்ம கொடுக்குறது ரேடியஸை பேஸ் பண்ணி எடுப்போம். சாம்பர் எடுக்கிறோன்னா இந்த ஆங்கிள், இந்த ப்ரொஃபைலோட ஆங்கிள் அண்ட் இதோட லென்த்தை ரெண்டை பேஸ் பண்ணியுமே எடுக்கலாம். நமக்கு ரெண்டு சைடும் லென்த் வேணும் அப்படின்னா நான் டபுள் லென்த் கொடுத்து எடுத்திருக்கேன். இல்லை எனக்கு ஒரு லென்த் ஒரு ஆங்கிள் வேணும், நான் இந்த ஆங்கிளையும் மென்ஷன் பண்ணி எடுக்க முடியும். ஓகேவா? அதை வந்து இங்கே ஆங்கிள் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நான் இந்த ப்ரொஃபைல வந்து கொடுத்துருக்கேன். இதில் எனக்கு ஆங்கிள் அண்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஆங்கிள் வந்து எனக்கு ஒரு 20 தான் வேணும் அப்படின்னு நான் 20 கொடுத்துருவேன். 20 கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த 20 ஆங்கிளுக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? இப்போ ஜென்ரேட் ஆயிருக்கு பாருங்க. ஓகே, ஜஸ்ட் லைக் நம்ம கொடுக்குற டிஸ்டன்ஸ் வந்துருச்சு, அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த ஆங்கிள் எடுத்துருச்சு, அதை பேஸ் பண்ணி அது ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகேவா? இது மாதிரி நம்ம மேனுவலாக கொடுக்குறத கொடுத்துக்கணும். ஆனால் யூஸ்வலாக வந்து சாம்பரிங்க்கு 45 டிகிரி வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 530 இது 3 ஆங்கிளை வந்து அதோட அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து இதில் வந்து அந்த பிளேன் அப்படிங்கிறது வந்து நம்ம 3D ஸ்கெட்சில் தான் யூஸ் பண்ணுவோம். அது நீங்கள் இப்போ யூஸ் பண்ண மாட்டீங்க. ஃபியூச்சரில் அந்த 3D ஸ்கெட்ச் எப்படி இணைஞ்சதுக்கப்புறம் அந்த 3D ஸ்கெட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் யூஸ் பண்ணி காமிச்சிடலாம். அது அந்தளவுக்கு இந்த செக்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. அது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வெல்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஃபீச்சர் பார்க்கும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நம்ம டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ப்ரொஃபைல் தேவை. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ப்ரொஃபைலில் நான் டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணணுமோ அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு நான் அது மேலே டைப் பண்ணுறேன். ஓகேவா? சாலிட் ஒர்க்ஸ்னு டைப் பண்ணியிருக்கேன். இதை நான் அலைன்மெண்ட் பண்ணுறது லெஃப்டா சென்ட்ரல் லைனா இல்லை ரைட் சைடு லைனா அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி நான் சென்ட்ரல் லைன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த ப்ரொஃபைலுக்கு சென்டரா வந்து அலைன் ஆகிடும். சப்போஸ் நான் ரைட் அலைன் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ப்ரொஃபைலுக்கு ரைட் சைடில் வந்து அலைன் ஆகிடும் பேஸ் பண்ணி. இதை ஜஸ்டிஃபை கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸும் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டும் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணுறப்ப இந்த டெக்ஸ்ட்டும் எக்ஸ்ட்ரூட் ஆகும். இதோட நார்மல் ப்ரொஃபைல் எப்படி எக்ஸ்ட்ரூட் ஆகுதோ அதே மாதிரி
அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக க்ளோஸ்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறது. ஓகேவா? அது மாதிரி இதோட டெக்ஸ்ட்டை வந்து ஃப்ளிப் பண்ணிக்கிறது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, ரிவர்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த டிஃபால்ட் ஃபாண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த யூஸ் டாக்குமெண்ட் ஃபாண்ட் அப்படிங்கிறத அன்டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபாண்ட் கிளிக் பண்ணிட்டு இதை போய் நம்ம ஃபாண்ட்டை சூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதில் ஃபாண்ட் ஸ்டைலையும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றலாம். ஸோ நார்மலாக வேர்ட் டாக்குமெண்ட்டில் பாயிண்ட்ஸ் அந்த சைஸ் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி இங்கேயும் நம்ம பாயிண்ட்ஸ் கணக்குலேயே மாற்றிக்கலாம், கணக்குலேயும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ பாயிண்ட் கண்டிஷனில் கொடுக்குறேன் அப்படின்னாக்க நம்ம ட்ரா பண்ணுற ப்ரொஃபைல் வந்து எம்எம்ல ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லை மீட்டரில் ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாயிண்ட்ல வரும்போது ரெண்டும் எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம யூனிஃபார்ம் சீன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ மீட்டரில் கொடுத்துருந்தாலும் அதை எம்எம்க்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம இவ்வளோ எம்எம் வச்சோம்னாக்க இந்த டெக்ஸ்ட் இவ்வளோ பெருசு இருக்கும், அந்த ப்ரொஃபைலுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபிக்கலாம். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி ஸ்பேசிங்ஸ் வந்து 1 mm கொடுத்துருக்கு. ஸோ அதே விட்டுறோம். தென் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ரொஃபைல் வந்து ஜென்ரேட் மாடிஃபை ஆகிடும். ஓகேவா? இது மாதிரி நம்ம அந்த ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக நம்ம எதுக்காக ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஒரு கன்ஸ்ட்ரைன் அந்த இடத்துல ஜென்ரேட் பண்ணுவோம். ஒரு ப்ரொஃபைல் வந்து அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஃபியூச்சரில் பார்ப்பீங்க. இது வந்து எந்த மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பாட்டிலேருந்து வெளியில் போனதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்டை ஒரு காம்பனண்ட்டை ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒரு 4-5 காம்பனண்ட் வந்து ஒன்றா சேர்த்து ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகணும், ஒரு அசம்பிளி அந்த இடத்துல அசம்பிளி ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா அதை அந்த இடத்துல ரெஃபரன்ஸ்க்காக இந்த பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்ரிம் டூல் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரிம் என்டிட்டிஸ், எக்ஸ்டெண்ட் என்டிட்டிஸ் அப்படிங்கிறது இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க ஒரு ப்ரொஃபைலை எக்ஸ்டெண்ட் பண்ணுற தேவையில்லாத ப்ரொஃபைலை ட்ரிம் பண்ணுறதுக்காகவும், இல்லை ஒரு இடத்துல எனக்கு ப்ரொஃபைல் வந்து சின்னதாக இருக்குது அந்த இடத்துல வந்து எனக்கு ப்ரொஃபைல் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருந்தா அந்த ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம்ல. அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம அதை நம்மளால மெஷர்மெண்ட் கொடுத்து போட முடியும் அப்படின்னா நம்ம மேனுவலாக பண்ணிடலாம். சப்போஸ் எனக்கு அதோட மெஷர்மெண்ட் தெரியல, ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகணும் இது அன்டில் நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் வரைக்கும் நம்ம இந்த எக்ஸ்டெண்ட் என்டிட்டிஸ் அப்படிங்கிற டூலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ட்ரிம் டூலை யூஸ் பண்ணி நான் இதை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த ப்ரொஃபைல் இப்போ டேஞ்சண்டாக இருக்குது, இதுக்கு லீனியராக நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் வரைக்கும் இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்னா நான் இதை கிளிக் பண்ணுவேன். இது இப்போ சர்க்குலர் ப்ரொஃபைலாக இருக்குது, இதை நான் கொடுக்குறேன் அப்படின்னாக்க எனக்கு இதோட ஒரு கண்டினியூஸ் ப்ரொஃபைலாக வேணும். ஓகேவா? ஸோ அந்த கண்டினியூஸ் ப்ரொஃபைலுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சின்ன லைன் மட்டும் இது வரைக்கும் ட்ரா பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ப்ரொஃபைல் கொடுத்தேன்னா அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நமக்கு
ஒரு ப்ரொஃபைல் நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபுல்லாக டேஞ்சென்ட் ஆகிருக்கும். இதே இந்த எக்ஸ்டெண்ட் ஆப்ஷனை வேறு எதுலலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெருசாக விட்டுட்டீங்க, இந்த சர்க்கிளை வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, சரி. இப்போ இதை வந்து நம்ம சர்க்கிள்க்கு இதில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதனால லீனியர் ப்ரொஃபைலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த எக்ஸ்டெண்ட் டூல. நெக்ஸ்ட் ஒன் வந்து கன்வெர்ட் என்டிட்டிஸ். இந்த கன்வெர்ட் என்டிட்டிஸ் அப்படிங்கிறத மேக்ஸிமம் வந்து என்ன அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் கன்வெர்ட் என்டிட்டிஸோட ஒர்க். ப்ரொஜெக்ட் பண்ணுறது மீன்ஸ் ஒரு ப்ரொஃபைல் 3D மாடல் இருக்குது அப்படின்னா அதோட ஸ்கெட்ச் எப்படி இருக்கும், இந்த டாப் வியூவில் இந்த ஸ்கெட்ச் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த ப்ரொஃபைலோட எட்ஜஸை கிளிக் பண்ணி அதோட ப்ரொஜெக்ஷனை நமக்கு அந்த பிளேனில் வந்து நம்ம கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? அது எப்படிங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறதும் ரெண்டு சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கிற அந்த பர்டிகுலர் ஏரியாவை நமக்கு ஒரு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அதுதான் இன்டர்செக்ஷன் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் 3Dல வரும். ஓகேவா? ஓகே, இதை வந்து இப்போ நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஆஃப்செட் என்டிட்டிஸ். ஆஃப்செட் என்டிட்டிஸ் அப்படிங்கிறது அதோட ப்ரொஃபைலோட ஜாமெட்ரியை சேஞ்ச் பண்ணாமல் அதோட டைமென்ஷன்ஸை மட்டும் ரெடியூஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஓகேவா? ஃபுல்லாக பேரலாக அந்த ப்ரொஃபைல் இருக்கிற மாதிரியே. ஸோ நம்ம அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி கொடுப்போம். நான் இந்த இடத்துல 2mm கொடுக்குறேன். 2mm கிளிக் பண்ணிட்டு அவுட் சைடில் கிளிக் பண்ணால் எனக்கு வெளியில் ஆஃப்செட் ஆகும், இன்சைடில் கிளிக் பண்ணால் எனக்கு உள்ள ஆஃப்செட் ஆகும். நான் அவுட் சைடில் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வெளியில் வந்து ஆஃப்செட் ஆகிடும். ஓகேவா? தென் மிரர் என்டிட்டி. மிரர் என்டிட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு ப்ராஜெக்டை ஒரு பர்டிகுலர் ஆக்சஸ் இல்லை பர்டிகுலர் லைனை பேஸ் பண்ணி மிரர் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம இந்த மிரர் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணுவோம். லைக் தட் நம்ம மிரரில் பார்க்குறோம். மிரரில் பார்க்கும்போது ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தோம்னா அதே மாதிரியான ஆப்ஜெக்டோட ரெஃப்ளெக்ஷன் அந்த இடத்துல தெரியும். அது மாதிரி தான் நம்ம ஒரு ப்ரொஃபைலோட ஒரு ரெஃப்ளெக்ஷனை இன்னொரு ஆப்ஜெக்டை அதோட மிரர் ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிடுறேன். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு மிரர் கொடுத்துட்றேன். இந்த ப்ரொஃபைல் ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு மிரர் எடுத்துட்டேன். கொடுத்துட்டு மிரர் அபவுட்டில் வந்து இந்த பர்டிகுலர் லைனை வந்து செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த லைனை பேஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக மிரர் ஆகிடும். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ப்ரொஃபைல்ஸை மட்டும் மிரர் பண்ணிட்டோம். ஓகேவா? இதில் நெக்ஸ்ட்டை ஏன் மிரர் பண்ணலை அப்படின்னா இது ஒரு டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இதை வந்து வேற எந்த ஒரு ப்ரொஃபைலும் காப்பி பண்ணாது. ஓகே, இதை வந்து மிரரும் பண்ண முடியாது, சிமெட்ரியாகவும் யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு ப்ரொஃபைல் எழுத்துறது. இது ஜஸ்ட் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ப்ரொஃபைலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லீனியர் ஸ்கெட்ச் பேட்டர்ன். லீனியர் ஸ்கெட்ச் பேட்டர்ன்னா பார்த்துருக்கணும். ஒரே மாதிரி ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ல ஃபுல்லாக அதே மாதிரியான ப்ரொஃபைல் வந்து லீனியராக ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம மாடலாக க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த லீனியர் பேட்டர்ன். ஓகேவா? இதுக்கு பெட்டர் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க
இதுக்கு பெட்டர் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா விண்டோஸ் பார்த்துருக்கோம். விண்டோஸில் இருக்கிற விண்டோஸோட டிசைன் பார்த்துருப்போம். அந்த விண்டோஸ் டிசைன் அண்ட் தென் ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னா அந்த ஸ்டெப்ஸ் கிடையாது. மேலே மொட்டை மாடினா மொட்டை மாடியோட டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல கை பிடிக்கிறதுக்கு ஒரு ஹேண்டில் வச்சுருந்தாங்கனாக்கா அதை வந்து டிசைன் பண்ணுறப்ப ஃபுல்லாக லீனியர் பேட்டர்ன் கொடுத்து தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ரொஃபைல் வந்து ஜென்ரேட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கான எக்ஸாம்பிளாக டேட்டாக்கு ஓகே. இப்போ இதில் இது மாதிரி ஒரு ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னாக்க இந்த ப்ரொஃபைலை இப்போ ஜென்ரேட் பண்ணிட்டேன். இது மாதிரி லீனியராக ஒரு ப்ரொஃபைல் ஜென்ரேட் ஆகி போயிட்டே இருக்கு. அந்த ஹேண்டலிங் அந்த பார்த்து போகிற வரைக்கும் இருக்குது அப்படின்னாக்க இது மாதிரியான டிசைன் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை டிசைன் பண்ணுறப்பையும் என்ன அப்படின்னா இந்த பேட்டர்ன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நிறைய காம்பனண்ட்டுக்கு நம்ம இந்த பேட்டர்ன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேட்டர்ன் கொடுத்துட்டு அந்த ப்ரொஃபைல் பேட்டர்ன்ஸ் என்டிட்டிஸ் டு பேட்டர்னில் நம்ம இந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிடுறோம். இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது எவ்வளோ குவான்டிட்டிஸ் அது எனக்கு வேணும் அப்படிங்கிறது இன்ஸ்டான்சஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் எனக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத கொடுக்குறேன். நான் இப்போ வந்து ஒரு 48 கொடுத்துருக்கேன். 48 எனக்கு ஜென்ரேட் ஆகும். இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்து அந்த ப்ரொஃபைல்ஸ் வந்து எனக்கு லீனியராக ஜென்ரேட் ஆகிடும். அதாவது ஒரு ப்ரொஃபைல் நான் ஒரு தடவை ட்ரா பண்ணிவிட்டு அதே மாதிரியான ப்ரொஃபைலு அந்த இதுக்கு ஹரிசாண்டலாவோ இல்லை வெர்டிக்கலாவோ நம்ம நிறைய டான்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம இந்த ஸ்கெட்ச் லீனியர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ப்ரொஃபைலை. ஓகேவா? இது மாதிரி ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் மோஷன்ஸ்க்கு ப்ரொஃபைலை மேக் பண்ணிக்கலாம். அதே சர்க்குலர் ஆப்ஜெக்டாக வேணும் அப்படின்னாக்க நம்ம சர்க்குலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஓகே, நெக்ஸ்ட் வந்து சர்க்குலர் பேட்டர்ன். சர்க்குலர் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் எதில் பார்த்துருப்பீங்க அப்படின்னா, அவங்க லேபில் பார்த்துருப்பீங்க. லேபில் வந்து ரொட்டேட்டிங் வீலுக்கு இருக்கிறது, இல்லை ஃப்ளை வீலுக்கு இருக்கிறது, இந்த மாதிரியான ஷேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வீலோட ஷேப் வந்து நம்ம இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணால் சிம்பிளாக ட்ரா பண்ணிடலாம். அது எப்படி அப்படின்னா, ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு லைன் ட்ரா பண்ணிடுறேன். லைனை ட்ரா பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை பேட்டர்ன் எடுத்துக்கிறேன், ஆஃப்செட் எடுத்துக்கிறேன். எதுக்காக ஆஃப்செட் எடுக்கிறேன்னா, அப்போதான் இதோட சென்டர் பொசிஷனை வந்து என்னால் அக்யூரேட் ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் இப்போ இதை ஆஃப்செட் எடுத்துட்டு அதை டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னால எனக்கு இந்த இடத்துல கேப் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இடத்துல தான் நம்ம இந்த எக்ஸ்டெண்ட் என்டிட்டிஸ் அப்படிங்கிற டூலை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பக்கம் நமக்கு கேப் இருக்கிற மாதிரி இதோட அப்போசைட்ல நமக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொஃபைல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரிம் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஃபில்லட் கிரியேட் பண்ணுறோம், ஃபில்லட் ஜென்ரேட் பண்ணுறோம். இது மாதிரி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து சர்க்குலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணி இந்த ஸ்கெட்சை வந்து நமக்கு எத்தனை இன்ஸ்டன்ஸ் தேவையோ அத்தனை இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு 6 இன்ஸ்டன்ஸ் இப்போ எனக்கு தேவை அப்படின்னா அதை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இந்த என்டிட்டிஸ் அப்படிங்கிற இடத்துல நான் இந்த ப்ரொஃபைலை வந்து செலக்ட் பண்ணுறேன். நான் செலக்ட் பண்ணோன்னே எனக்கு அந்த டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஜென்ரேட் ஆகுது பேட்டர்ன்ஸாக. கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணோம், அதை பேஸ் பண்ணி நம்ம மீதி இருக்கிற அந்த ரிமைனிங் ஷேப்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணோம். ஓகேவா? இந்த மாதிரியான பர்பஸ்க்கு தான் நம்ம பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணுறோம், லீனியர் பேட்டர்ன் அண்டு சர்க்குலர் பேட்டர்ன். ஸோ
நிறைய இடத்துல பார்த்துருந்தீங்கன்னா அந்த பெல்ட் ட்ரைவ்ஸ் யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையுமே இது மாதிரியான வீல்ஸை வந்து பார்த்துருப்பீங்க. அண்டு நம்ம ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த சின்ன ரொட்டேட்டிங் வீலுக்கும் இந்த மாதிரியான ஷேப் தான் இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. ஓகேவா? நம்ம இப்போ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும் நமக்கு அந்த வீல் ஷேப்க்கு. ஓகேவா? இதுக்காக நம்ம இந்த சர்க்குலர் பேட்டர்னை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்க கமெண்ட்ல அப்படியே மென்ஷன் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டூலுக்கு போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா? ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா? ஓகே ஓகே ஓகே. இதில் நெக்ஸ்ட்டாக இருக்கிறது அந்த மூவ் பண்ணுறதுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு இருக்கிற டூல்ஸ். ஸோ அதை மேக்ஸிமம் நம்ம பார்த்துருக்கோம். செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் கொடுத்தோம்னா எந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஃப்ரம் இந்த பாயிண்ட்டு டு இந்த பாயிண்ட் கொடுக்குறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த பாயிண்ட் இப்போ நான் இதோட சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி அதை மூவ் பண்ணும்போது எனக்கு ப்ரொஃபைல் சேஞ்ச் ஆகுது. அது சேஞ்ச் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னாக்க, எந்த ப்ரொஃபைலுமே டைமென்ஷன்ஸ் வைஸ் நம்ம ஒரு ப்ரொஃபைலுக்கு டைமென்ஷன் கொடுத்துட்டு அதுதான் நம்ம இது பேட்டர்ன் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம கொடுத்தது அந்த இது மட்டும் தான் கொடுத்துருக்கோம், ஃபுல்லாக கன்ஸ்ட்ரைன் பண்ணல. ஸோ ஃபுல்லாக கன்ஸ்ட்ரைன் பண்ணாதனால இதை சேஞ்ச் பண்ணும்போது இல்லை இதை மூவ் பண்ணும்போது நமக்கு இதோட ஷேப்ஸ் வந்து டிஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அது மாதிரி அதோட பொசிஷன் அண்டு ஷேப்ஸ் வந்து டிஃபார்ம் ஆகிறது தடுக்கிறதுக்காக தான் நம்ம கன்ஸ்ட்ரைன் வந்து ஃபர்ஸ்டே கன்ஸ்ட்ரைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மற்ற மாடிஃபை பண்ணுற ஒர்க் எல்லாத்தையும் அதில் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸோ அது ஒரு இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ இதில் என்னென்ன ரிலேஷன்ஸ் அப்ளை ஆயிருக்கு அப்படின்னா, சர்க்குலர் பேட்டர்னுக்கான ரிலேஷன் அப்ளை ஆயிருக்கு, பாயிண்ட் சைடுக்கான ரிலேஷன்ஸ் அப்படியே அப்ளை ஆயிருக்கு, அண்டு டேஞ்சன்ட்டுக்கான ரிலேஷன் வந்து அப்ளை ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து 3 டைப் ஆஃப் ரிலேஷன்ஸ் வந்து இப்போ அப்ளை ஆயிருக்கு. ஓகேவா? இதில் அடுத்து நம்ம பார்க்குறது டிஸ்பிளே அண்ட் டிலீட் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது. இதை கொடுத்தோம் அப்படின்னா இதில் என்னென்ன ரிலேஷன்ஸ் அப்ளை ஆகிருக்கு அதுக்கு நம்ம தேவையானதை ரிலேஷன் நம்ம வச்சுக்கலாம், தேவையில்லை அப்படிங்கிறத டிலீட் பண்ணிக்கலாம். ரிலேஷன்ஸ்க்காக தனி ஒரு ரூல் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது நிறைய இந்த பர்டிகுலர் டூலை வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அது எப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஸ் எல்லாமே ஓகே தான். இதை நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது நமக்கு ரிலேஷன் கிரியேட் ஜென்ரேட் ஆகிடும் அப்படிங்கிறது. ஓகே, இதில் வேற என்ன நம்ம பண்ண முடியும் அப்படின்னாக்க, கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து இதில் டிஃபைன் பண்ணணும். அந்த கன்ஸ்ட்ரைன்ஸை எதை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, இதில் டிஃபைன் கன்ஸ்ட்ரைன் டிஃபைன் ஸ்கெட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கொடுத்து நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இந்த ரிலேஷன்ஸ் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஃபுல்லாக டிஃபைன் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருவோம். ரிலேஷன்ல நான் ஆல் ஸ்கெட்ச் கொடுத்துருக்கிறதுனால எல்லா ஸ்கெட்சுக்கும் என்ன ரிலேஷன் அப்ளை ஆயிருக்கு அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு வருது. இதுவே எனக்கு பர்டிகுலராக ஒரு ப்ரொஃபைலுக்கு மட்டும் வேணும் அப்படின்னாக்க, பர்டிகுலராக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, செலக்டட் என்டிட்டிஸ் கொடுத்துட்டு நான் இந்த ஸ்கெட்சை மட்டும் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு என்னென்ன கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்ளை ஆயிருக்கு, என்னென்ன ரிலேஷன்ஸ் இதில் அப்ளை ஆயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஷோ ஆகும். ஓகேவா? இந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணுறேன். இதுக்கு பேட்டர்ன் அப்படிங்கிற மட்டும்தான் ரிலேஷனாக இதில் அப்ளை ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஸை நம்ம இது மூலியமாக ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.
நம்ம செலக்ட் பண்ணுறது மூலியமா, அது செலக்ட் என்டிட்டி. நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஃபைன்டு இன் கான்டெக்ட் அப்படின்னு, சாரி ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்துடலாம். டேங்லிங் அப்படிங்கிறது வந்து என்னன்னாக்க ப்ரொஃபைலோட இன்னொரு ப்ரொஃபைல் வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்கும், பட் ஆனால் அதுக்கு உள்ள வந்து போயிருக்காது. ஓகேவா? லைக் தட் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, டேஞ்சன்ட்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி. ஓகேவா? அதை வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ஓவர் டிஃபைனிங் சொல்லுவோம். ஓகேவா? ஓவர் டிஃபைனிங் அப்படின்னாக்க நம்ம டைமென்ஷனில் எல்லோ கலரில் மென்ஷன் ஆகிருக்கிற டூல்ஸ் இது பார்த்தோம்ல, அது மாதிரியான ஸ்கெச்சஸ்க்கு ஓவர் டிஃபைனிங் அப்படிங்கிறது நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு டைமென்ஷன் மெஷர் பண்ணுறேன். இப்போ வந்து இது ரெண்டும் ஓவர் டிஃபைன்டு ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நம்ம இதுக்கும் ஒரு டைமென்ஷன் கொடுத்துடலாம். நான் ஆட் டிஸ்பிளே ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து ஓவர் டிஃபைன்டு ரிலேஷன் அப்படிங்கிறது வந்து எனக்கு இந்த ரெண்டு இருக்கும். இது ரெண்டும் நமக்கு மார்க் ஆகும். ஓகேவா? ஹைலைட் பண்ணி காமிக்கும். இது மாதிரி நம்ம ஒவ்வொரு இதுலேயும் நமக்கு தேவையானதை நம்ம இது பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ப்ரொஃபைல நீங்கள் லாக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு லாக்கை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு ப்ரொஃபைல் வந்து டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு, டேமேஜ் ப்ரொஃபைல்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் ஓப்பன் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ப்ரொஃபைல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னு நமக்கு அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம் மாதிரி. ஓகேவா? ஓகே, இது வந்து டிஸ்பிளே அண்ட் டிலீட் ரிலேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னாக்க, இதுலயே நம்ம ஆட் ரிலேஷன், நமக்கு ஏதாவது ஒரு ரிலேஷன் நம்ம இதில் புதுசாக ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆட் ரிலேஷன் கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத நம்ம இதில் செலக்ட். ஓகேவா? நான் இப்போ இதுக்கு வந்து இந்த ப்ரொஃபைல் வந்து ஆல்ரெடி கன்ஸ்ட்ரெயின் இருக்கு. நான் தனியாக ஒரு ப்ரொஃபைலை ஜென்ரேட் பண்ணுறேன். ஒரு ப்ரொஃபைல் ஜென்ரேட் பண்ணிட்டேன். ரிலேஷன் கொடுத்து இந்த ப்ரொஃபைலையும் செலக்ட் பண்ணிட்டு இதை ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன், பேரலலாக மாற்றுறேன். ஓகேவா? பேரலலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஓவர் டிஃபைன்டு கன்ஸ்ட்ரெயின் ஒன்று இருக்கு, பார்ஷியலி டிஃபைன்டு கன்ஸ்ட்ரெயின் ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் பார்ஷியலி டிஃபைன்டு கன்ஸ்ட்ரெயினாக இருக்கு. அந்த ஓவர் டிஃபைன்டு கன்ஸ்ட்ரெயின் எப்படி அதை நம்ம எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணோம்னா, நம்ம இந்த இடத்துல எல்லோ கலர் மார்க்கிங் வரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, ஓவர் டிஃபைன்டு அப்படிங்கிறது. ஸோ இதை வச்சு நம்ம அந்த ப்ரொஃபைலில் வந்து ஓவர் டிஃபைன்டு ப்ரொஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு பண்ணிக்கலாம். அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னா, அதில் கொடுத்துருக்கிற ஒரே ப்ரொஃபைலுக்கு 2 டைமென்ஷன் இல்லை 3 டைமென்ஷன் அது மாதிரி மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த ஓவர் டிஃபைன்டு வரும். நம்ம ஏதோ ஒரு டைமென்ஷனை இது பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு பாசிபிலிட்டி ஆகிடும். ஓகேவா? இல்லை ஃபுல்லி டிஃபைன்டு ப்ரொஃபைலாக வேணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்தோட டைமென்ஷனையும் டிலீட் பண்ணுறேன். இதை வந்து ஆட்டோ டைமென்ஷனிங் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம பார்க்க போகிறது ஓகேவா? இது என்ன அப்படின்னாக்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஃபுல்லாக ஜென்ரேட் ஆயிருக்கு. இது எப்போ ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னாக்க, நான் வந்து எந்த ஒரு ரிலேஷனுமே இதில் கொடுக்கல. அதாவது லைக் தட் ஒரு டைமென்ஷன் நம்ம இதில் அப்ளை பண்ணலை அப்படிங்கிறப்ப அது ஓவராலாக நமக்கு அதுவே ஆட்டோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் டைமென்ஷன்ஸை. அதுக்கு தான் நம்ம இந்த ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபுல்லாக ரிலேஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் ஃபுல்லே இதுவே கன்ஸ்ட்ரெயின் பண்ணி கொடுக்கும். ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்டு டிஃபைன்டு ஸ்கெட்சாக இது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். நான் இதை இப்போ கொடுக்குறேன் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் எனக்கு செலக்டட் என்டிட்டிஸ் அப்படின்னாக்க நான் செலக்ட் பண்ணுற என்டிட்டிஸ் மட்டும்
எனக்கு டிசைன் ஆகும். இல்லை ஆல்ஸ் என்டிட்டிஸ் அப்படின்னு கொடுத்தோம்னாக்க ஸ்கெட்சில் இருக்கிற எல்லா என்டிட்டிஸும் எனக்கு செலக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ செலக்டட் என்டிட்டிஸ் கொடுக்குறேன். செலக்டட் என்டிட்டிஸில் இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிட்டு கால்குலேட் கொடுக்குறேன். இந்த சர்க்கிளுக்கு உண்டான கன்ஸ்ட்ரெயின் மட்டும் எனக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில், வெர்டிக்கலாக எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, ஹரிசாண்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுங்கிறது எனக்கு மென்ஷன் ஆகிருக்கும். அண்ட் தென் அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி மென்ஷன் இருக்கும். இது ஆல் என்டிட்டிஸ் கொடுத்தோம்னா ஃபுல்லாக எனக்கு ஒவ்வொரு ப்ரொஃபைலையும் இதே மாதிரி தனித்தனியாக மென்ஷன் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த அவுட்டர் சர்க்கிள் மட்டும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கன்வெர்ட் ஆயிரும். அது மட்டும் ஃபுல்லி டிஃபைன்டு ஸ்கெட்சாக மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இது மாதிரி நான் எல்லா ப்ரொஃபைலுக்கும் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஹலோ சார் சொல்லுங்க சார். வாய்ஸ் கார்டு பார்த்துங்க சார். என்ன சார்? ஹலோ சார். 4 o'clock வேணும் பண்ணிக்கலாம். 4 o'clock வேணும் பண்ணிக்கலாம். புரியல சார். 4 o'clock வேணும் பண்ணிக்கலாங்க சார். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே ஓகே. என்ன கொஸ்டின் தான் கேளுங்க. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் வச்சுன்னா அப்பவே கேளுங்க. ஓகேவா? சார் கோட்லாம் இருக்கு சார். என்னப்பா? கோடுங்க சார். என்ட்ரி ஆக கோட் போடணும் சார். புரியலப்பா. என்ட்ரி ஆகும்போது கோட் போடணும் சார். 250, 250. ஆமா சார் ஒரு ரேட் சொல்லுங்க சார். நியூஸ் சொல்லுங்க சார். என்ட்ரி ஆகும்போதா? எந்த மாதிரி கேக்குறீங்க? சார் ஆட்டோ கேட்ல வரும்போது ஆமா ஆமா கமெண்ட் ஆகும் சார். கமாண்ட்லயா? இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மவுஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். மவுஸ் யூஸ் பண்ணி பண்றப்ப நான் இங்க ஒரு லைன் பாயிண்ட்டை ஜென்ரேட் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம அந்த பாயிண்ட்டை வந்து மவுஸ் யூஸ் பண்ணி தான் கிராஃபிக்கலாக தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி பண்றோம். இதை பண்ணினதுக்கு அப்புறமா தான் நமக்கு அந்த ப்ரொஃபைலுக்கு உண்டான கோஆர்டினேட் வேல்யூஸ் நம்ம இதில் இன்புட்டாக கொடுக்குற மாதிரி வரும் அந்த பெரிமீட்டர்ஸ்ல. ஓகேவா? லைக் தட் இங்க இருக்குதுல இது மாதிரி அந்த கமெண்ட் பேஸ் பண்ணி. என்னப்பா? கமெண்ட் போட தேவைங்களா சார்? இதுல கமெண்ட்லாம் நீங்க போட தேவையில்லை. ஓகே சார்.
அதுக்கு உண்டான வேல்யூ மட்டும் இப்போ லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம இதில் மென்ஷன் பண்ணி காமிச்சிடறோம். ஓகேவா? இந்த வெறும் ப்ரொஃபைல் லைன் மட்டும் ட்ரா பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது பார்த்தோம்னாக்கா இப்போ இந்த ப்ரொஃபைல் வந்து ஃபுல்லாக டைமென்ஷன் எதுவுமே இல்லை, ஒரு ரிலேஷன் மட்டும் இருக்கு. டைமென்ஷன் எல்லாத்தையும் நம்ம கன்ஸ்ட்ரைன் பண்ணணும். ஃபுல்லாக கன்ஸ்ட்ரைன் பண்ணணும் அப்படின்னா நான் இதில் எதுவுமே என்ன ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிறப்ப நம்ம இதை கொடுத்துட்டு ஃபுல்லி டிஃபைன்ட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கெட்சை மட்டும் செலக்ட் பண்ணி அதை மட்டும் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரைன் பண்ணோம். இப்போ வந்து ஆல் என்டிட்டிஸ் இன் ஸ்கெட்ச் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதில் கால்குலேட் பண்ணுறோம். இதில் கால்குலேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு டிக் மார்க் கொடுத்துருக்கேன். இந்த டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னாக்கா என்னென்ன டைமென்ஷன்ஸ்லாம் நமக்கு இதில் இன்க்ளூட் ஆகிக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த என்டிட்டிஸ் அப்படிங்கிறது செயின்டு டைமென்ஷன், பேஸ் லைனு, ஓரியன்டேட்டு, இந்த மாதிரியான டைமென்ஷன்ஸ் இதில் இன்க்ளூட் ஆகணும் அப்படிங்கிறது. ஓகேவா? வெர்டிகலாக எது இருக்கணும், ஹரிசாண்டலாக எது இருக்கணும் அப்படிங்கிறது. இது எந்த இடத்துல பொசிஷன் ஆகணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லுவோம். அபவ் ஸ்கெட்சு, பிலோ ஸ்கெட்சு, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு அப்படிங்கிறது. ஓகே, இது வந்து டைமென்ஷன்ஸில். தென் நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஸ்ல ஆக்சுவலாக எந்த மாதிரியான ரிலேஷன்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகணும் அப்படிங்கிறது. நம்ம ஒவ்வொரு ரிலேஷன் ஹரிசாண்டல், வெர்டிக்கல், இல்லை கோலினியர், பர்பெண்டிகுலர், பேரலல், இந்த மாதிரி ரிலேஷன்ஸை எனக்கு தேவையான ரிலேஷன்ஸை நம்ம இதில் ஆட் கொடுத்துக்கலாம். தேவையில்லாத ரிலேஷன்ஸை டிசபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது மாதிரி கொடுத்து நான் இங்கே கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா இன்க்ளூட் ஆகி எல்லாமே சேர்ந்து எனக்கு கால்குலேட் ஆகும். கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுனா ஃபுல்லி டிஃபைன்ட் ஸ்கெட்சை எனக்கு இது கன்வெர்ட் ஆகிடும். இங்கே ஒரு ப்ரொஃபைல் ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஃபுல்லி டிஃபைன்டு ஸ்கெட்சாக கன்வெர்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் நான் இதை கிளிக் கொடுத்துருவேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஃபுல்லி டிஃபைன்ட் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் இந்த இடத்துல சாரி இந்த ஸ்டேட் வந்து மாறிடும். இதுக்கு முன்னாடி அண்டர் டிஃபைன்ட் அப்படின்னு இருந்திருக்கும், இப்போ வந்து ஃபுல்லி டிஃபைண்டாக கன்வெர்ட் ஆகிடும். இது எதனால வந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லா ப்ரொஃபைல்ஸையுமே ஃபுல்லாக டிஃபைன் பண்ணிட்டோம், மூவ் ஆகாத மாதிரி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கெட்ச் ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கும் போய் நம்ம டைமென்ஷன்ஸ் மெஷர் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கும் போய் நம்ம டைமென்ஷன்ஸ் ரிலேஷன்ஸ் தனியாக ஐடென்டிஃபை பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம இதை மட்டும் கிளிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் அந்த என்டிட்டிஸ்க்கு உண்டான டைமென்ஷன் எல்லாமே அதுவே மெஷர் பண்ணிட்டோம். நமக்கு தேவை அப்படிங்கிறப்ப நம்ம அதை மாற்றிக்கலாம். ஓகேவா? ஓகேவா? ஓகே, இந்த ரிலேஷன்ஸ் பேஸ் பண்ணதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா ரிமைனிங் இருக்கிற டூல்ஸ் எல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். இது மட்டும்தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல், அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரியான டூல். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? டிஸ்பிளே, டிலீட் ரிலேஷன், ஆட் ரிலேஷன், ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்ச், இது 3 டூலில் ஏதாவது டவுட் இருந்தால் சரி. இல்லைன்னா நெக்ஸ்ட் இதுக்கு போயிடும். எதுவும் டவுட் இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குதாப்பா? ஓகே ஓகே, இதில் எதுவும் டவுட் இல்லைங்களா?
நீங்க ஒரு லைனை கிரியேட் பண்ணிட்டு அந்த லைனை கூட நீங்க ஃபுல்லி டிஃபைன்ட் ஸ்கெட்சா கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த லைனுக்கு உண்டான எல்லா ப்ரொஃபைல்ஸும் எல்லா டைமென்ஷன்ஸும் நமக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஓகேவா? இதில் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, அடிஷ்னலாக பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த டைமென்ஷன்ஸை அரேஞ்ச் பண்ணணும். அது மட்டும்தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் இந்த ஃபுல்லி டிஃபைன்ட் ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் இது வந்து நெக்ஸ்டா இருக்கிற இந்த ரிப்ளேஸ் ஸ்கெட்ச் அப்படிங்கிறது வந்து நம்ம இதுல வந்து யூஸ் பண்றது அடிஷ்னலா ஒரு ஒரு பேட்ச் ஃபைல் மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்து சாஃப்ட்வேர் கிளாஸ் மேக்னிஃபையர் அப்படிங்கிற இது ஓப்பன்சிஎல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். அதை இன்ஸ்டால் பண்றது மூலயமா அந்த மேக்னிஃபை பண்ணி பார்த்துக்க முடியும். ஒவ்வொரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் நம்ம ஜூம் இன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். இதை எதுக்காக ஜஸ்ட் இதோட கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? இங்க ஒரு லைன் இருக்கு. இது எதுக்காகனா, ஒரு ரெண்டு ப்ரொஃபைல்ஸ்க்கு இன்பிட்வீன்ல ஏதாவது கேப் இருக்குது அப்படின்னாக்கா அந்த கேப்பை வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கணும். அதுக்காக இப்போ இது ரெண்டுக்கு இன்பிட்வீன்ல ஒரு கேப் இருக்கு, 0.2 mm கேப் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த கேப் வந்து நமக்கு தெரியல, இந்த ப்ரொஃபைல் பெருசா இருக்கு அப்படின்னா இந்த கேப்பை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம ரீபர் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு நம்ம இதை பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுல வர்றது வந்து நமக்கு அந்த மேக்னிஃபை ஆகிற அந்த லென்ஸிங்கோட ஜூமிங் ஆகிற அந்த இதோட டைமென்ஷன். ஓகேவா? இவ்வளோ எம்எம் இருக்கிறது அந்த சர்க்கிளுக்குள்ள ஜூம் பண்ணி காமிக்கும். ஓகேவா? ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆகும். ஓகேவா? இதை நம்ம வியூ பண்ணி பார்க்கணும், விசிபிளா பார்க்கணும் அப்படின்னா அந்த ஓப்பன் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி இதோட பேட்ச் ஃபைலோட அட்டாச் பண்ணணும். ஓகேவா? அது நம்ம கிட்ட இப்போ இதில் கிடைக்காது. ஓகேவா? மோஸ்ட்லி அந்த இது ரேராக தான் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம இதை மட்டும் தான் பார்ப்போம். இந்த டூல் வந்து நம்ம பார்க்க மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து இருக்கிறத பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்கிறதுனா குயிக் ஸ்னாப் அப்படின்னு சொல்லுவோம். குயிக் ஸ்னாப்ங்கிறது ஆட்டோகேட்ல நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, ஸ்னாப்பிங்க்கு பார்த்துருப்பீங்க. 3D ஸ்னாப்பிங்க்கு ஒரு மிட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட், இன்டர்செக்ஷன் பாயிண்ட், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து ஸ்னாப் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்கல்ல, அதே மாதிரியான ஆப்ரேஷன் தான் இதுலயும் நடக்கும். இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நான் அந்த லைனை போட்டுட்டு இந்த இடத்துல பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த லைனோட எண்ட் பாயிண்ட் மட்டும் வேணும், இல்லை மிட் பாயிண்ட் மட்டும் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னாக்க இது பாருங்க நேர்ல செலக்ட் ஆகுது. ஸோ இது மாதிரி ஆகாம எனக்கு மிட் பாயிண்ட்ல தான் செலக்ட் ஆகணும் அப்படின்னாக்க நான் இதை ஸ்னாப் கொடுத்துட்டு மிட் பாயிண்ட் கொடுத்தேன்னா எனக்கு இந்த ப்ரொஃபைலோட மிட் பாயிண்ட்ல மட்டும் தான் செலக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த ப்ரொஃபைலோட மிட் பாயிண்ட்ல மட்டும் தான் செலக்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் குயிக் ஸ்னாப் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல ஸ்னாப் ஆகணும் அப்படின்னாக்க நம்ம அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை கொடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம அந்த ப்ரொஃபைலை ஜென்ரேட் பண்ணும்போது தான் அந்த ஸ்னாப் பண்ணணும். நீங்க ஸ்னாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் ப்ரொஃபைல் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ இன்டர்செக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இன்டர்செக்ட் ஆயிருக்கிற அந்த பாயிண்ட் மட்டும் மாற்றாகும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம சர்க்குலர் சென்டர் பாயிண்ட் கொடுக்கணும். சர்க்குலர் சென்டர் பாயிண்ட் மட்டும் நமக்கு மாற்றாகும், மற்ற பாயிண்ட் எதுவும் நமக்கு மாற்றாகாது. ஸோ இது மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் குயிக் ஸ்னாப். இதில் இருக்கிற எல்லா ஸ்பெசிஃபிக்காக மார்க் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற ட்ராயிங்ஸுக்கு நம்ம இது மாதிரி பண்ணுவோம். ஓகே, இந்த குயிக் ஸ்னாப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு புரியுதா? எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது? சார் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். ஓகே, இந்த குயிக் ஸ்னாப் அப்படிங்கிறது என்னன்னாக்க நம்ம ஆட்டோகேட்ல 3D ஸ்னாப் அப்படின்னு ஒரு இது யூஸ் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் ஸ்னாப் இல்லை 2D ஆப்ஜெக்ட் ஸ்னாப் அப்படின்னு அந்த டூல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு லைனை போட்டுட்டு அந்த லைனோட எண்ட் பாயிண்ட்டை கரெக்டாக பிக் பண்ணுறதுக்காக F3 ப்ரெஸ் பண்ணுவோம்.
அந்த F3 கஸ்டம் தான் எண்ட் பாயிண்ட், மிடில் பாயிண்ட், இன்டர்செக்ட் ஆகிருக்கிற பாயிண்ட், சென்ட்ரல் லைனோட பாயிண்ட், குவாட்ரண்ட் பாயிண்ட், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக பிக் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் தான் இதில் வந்து குயிக் ஸ்னாப்ஸ் அப்படிங்கிற நேமில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு லைனை நான் ட்ரா பண்ணி இந்த இந்த லைனோட மிட் பாயிண்ட்ல நான் அந்த லைனை எண்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ண உடனே இதில் கரெக்டாக போய் கிளிக் பண்ண முடியல. ஏன்னா இங்கே நிறைய ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. என்னால் இந்த லைன் ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணாக்க எனக்கு வேற இடத்துல கிளிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிஃபிகல்ட்டி இருந்துச்சு அப்படின்னா, நிறைய ப்ரொஃபைல்ஸ் இருக்கிற ஏரியாவில். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த மிட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு லைனை கம்ப்ளீட் பண்ணாமல் மிட் பாயிண்ட்டை ஸ்னாப்ல போய் மிட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணுறீங்களோ அதோட மிட் லைன் மட்டும், மிட் பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும், கிளிக் ஆகும். ஓகேவா? நான் மிட் பாயிண்ட் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ப்ரொஃபைலை வந்து நான் எந்த இடத்துல இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணனாலும் எனக்கு மிட் பாயிண்ட் தான் கிளிக் ஆகும். ஓகேவா? ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ குவாட்ரண்ட் ஸ்னாப் கொடுத்தோம்னால எனக்கு அந்த சர்க்கிளோட குவாட்ரண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ஸ்னாப் ஆகும், வேற எந்த பாயிண்ட்டுமே ஸ்னாப் ஆகாது. ஓகேவா? ஸோ இது மாதிரியான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த குயிக் ஸ்னாப் அப்படிங்கிற ஆப்ஷன். ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே இது ஓகே. இந்த ரேபிட் ஸ்கெட்ச் அப்படிங்கிறதும் நம்ம 2D சாரி இன்டென்ட் 2Dங்கிறத இப்போ பார்த்துடலாம். ரேபிட் ஸ்கெட்ச் அப்படிங்கிறது ஒரு சாலிட் மாடல் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மாடல்ல ஸ்கெட்ச் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ரேபிட் ஸ்கெட்ச் அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே, இது ரெண்டு டூலும் டைம் ஆச்சு, ஆல்ரெடி டைம் அப் ஆயிடுச்சு. சரி ஓகே, இது ரெண்டு டூலையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல போம். ஓகேவா? ரெண்டு சிம்பிளா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, கிளியர் பண்ணிடலாம். ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இது வரைக்கும் பார்த்து ஓவராலா? ஓகே 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 மேக்ஸிமம் வந்து லேப் வச்சிருக்கிறவங்க சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? மேக்ஸிமம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. சாஃப்ட்வேர் இல்லாதவங்க அட்லீஸ்ட் இந்த வீடியோஸை நாங்கள் அப்லோட் பண்ணிடுறோம். இதில் அப்லோட் பண்ணப்பறம் அந்த வீடியோஸை ரெஃபர் பண்ணுறது மூலியமா பாருங்க. மறுபடியும் நீங்கள் காலேஜஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அதை ரெஃபர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? சார் முடிஞ்சதுங்களா? ஓகேங்க சார், முடிஞ்சது சார். ஓகே சார், என்ன பண்ணிக்கலாங்க சார்? ஓகேங்க சார் தனியாக சார் அதில் நீங்கள் அந்த ஏதாச்சும் மெட்டீரியல் ஏதாவது போடுற மாதிரி இருந்தாலும் ஏதாச்சும் வீடியோஸ் ஓகேங்க சார், ஓகேங்க சார், கிரியேட் பண்ணிடுங்க சார். நான் ஆட் பண்ணிடுறேன் சார் குரூப்ல. ஓகேங்க சார், ஓகேங்க சார். சார் டாபிக்ஸ் என்ன நீங்க எடுத்து எனக்கு அப்படியே மெசேஜ் பண்ணி விட்டுருங்க அப்படியே இன்னைக்கு. ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே கண்ணா, பாப்போம். அந்த டெஸ்ட் நீங்க எழுதி அனுப்பிச்சிருப்பா, மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஓகே, பார்ப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூங்க சார். ஓகே. Okay, thank you, students.